அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய சிந்தனை, இரக்கம் மிகுந்த இறைவனில் நம்பிக்கை கொள்வோம். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 20 இறை சொற்றொடர்கள் 19 முதல் 31 முடிய. அன்பார்ந்தவர்களே, பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இறை இரக்கத்தின் ஞாயிறு என்றும் அழைக்கின்றோம். இந்த இறை இரக்கத்தின் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் என்றால், புனித பவுசீனா அவர்களுக்கு இறைவன் வெளிப்படுத்திய இறை இரக்கத்தை நாம் நினைவுகூர்கின்றோம். 2000 ஆண்டு அவருக்கு புனித பட்டம் வழங்கியதோடு இந்த பக்தி முயற்சியும் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் பிரகடனப்படுத்தினார். இறையிறக்க ஜெபமாலை மதியம் 3 மணிக்கான சிறப்பு ஜெபம் போன்றவற்றை பரிந்துரைத்தார். மனிதருக்கு மறத்தல் எளிது, மன்னித்தல் கடினம். மன்னித்தல் மனிதரால் இயலாத ஒன்று. அது மனிதரில் உறையும் இறைவன் செயல்பாடு. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பழிக்கு பழி, இதுவே மனித நியதி. எனினும் கடவுளின் ஞானம் நீதி நியாயத்தை தாண்டியது. ஒருவர் தம் கண் பார்வையை இழக்கச் செய்தார் என்பதற்காக அவரது கண் பார்வையும் இழக்க செய்வது நீதி. ஆனால் கடவுளின் மன்னிப்பு அவ்விருவரையும் ஒப்புரவில் மீண்டும் இணைந்து வாழ அழைக்கின்றது. பாவம் இருக்கும் இடத்தில் அருள் பெருக்கெடுத்து ஓடுகின்றது என்கிறார் புனித பவுல். இறைவனின் இரக்கமும் பாவிகளை தேடி ஓடுகின்றது. அடுத்தவர் மீது இரக்கம் கொண்டு அவரை மன்னிக்க வேண்டும். அவர் மீது பேரிரக்கம் கொண்டு அவரை அன்பு செய்ய வேண்டும். இதுவே கிறிஸ்துவின் அன்பு கட்டளை. இவரது இதயத்திலிருந்து வழிந்தோடும் இரக்கம், அன்பு, பரிவு, பணிவு போன்ற பண்புகள் நம்மில் வேரூன்ற வேண்டும். எனில் நாமும் பாவிகளை ஏற்று பாவத்தை விலக்க வேண்டும். இரக்கத்தின் முகமாகிய கடவுளை பிறர் நடுவில் வெளிப்படுத்த முயல வேண்டும். இன்றைய வாசகத்தின் வழியாக நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்த வேண்டும். இறை இரக்கம் உள்ள இயேசுவின் மேல் நமது நம்பிக்கை உறுதியாக அமைய வேண்டும். நற்செய்தி வாசகத்திலே நம்பிக்கை இழந்த சீடர்களுக்கு நம்பிக்கையை முதலில் வழங்குகின்றார். குறிப்பாக அமைதி கொடுக்கின்றார். தனது காயங்களை எல்லாம் காட்டி அவர்கள் நம்பிக்கையில் உறுதியாக வாழ வழிகாட்டுகின்றார். 3 முறை அமைதியை வழங்குகின்றார். அதே நேரத்தில் பணித்திட்டமாக செயல்படுவதற்கு தூய ஆவியானவரையும் துணைக்கு அனுப்புகின்றார். எல்லோரும் இறை உறவில் சிறந்து விளங்குவதற்காக சீடர்கள் நற்செய்தி பணியில் மிகவும் மகிழ்வோடு செயல்படுத்த வழிகாட்டுகின்றார். தோமாவுடைய அவநம்பிக்கையை மாற்றுகின்றார். அவரையும் நேரடியாக சந்தித்து நம்பிக்கையில் திடமாக சான்று வர வழிகாட்டுகின்றார். இயேசு நேரடியாக பார்த்த தோமா, என் ஆண்டவரே, என் இறைவனே என்று கூறுகின்றார். தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். அவருடைய தியாகம் இந்தியாவுக்கு கூட வருகை தர பல மக்களை சந்தித்து சான்று பகிர உறுதுணையாக அமைந்திருக்கிறது. அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது, கண்ணால் கண்டு நம்புவதை விட காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்ற சிந்தனைக்கு ஏற்றவாறு நாம் எல்லோரும் நேரடியாக இறைவனை பார்க்காமல் நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுவதற்கு சிறந்த வழிகாட்டுதல்கள் தரப்பட்டிருக்கின்றன. இன்றைய முதல் வாசகம் வழியாக நம்பிக்கை கொண்டோடைய வாழ்க்கை முறை, அவர்கள் திருத்தூதர் போதித்ததை சிறப்பாக கேட்டு அதற்கேற்றவாறு வாழ்ந்தார்கள். அவர்கள் மத்தியிலே நல்ல உறவு இருந்தது. நட்புறவாக ஒருவருடைய நலனில் அதிக அக்கறை கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழ்ந்தார்கள்.
எல்லோரும் இணைந்து இறைவேண்டல் செய்தார்கள். இந்த நல்ல பண்புகள் 4ம் அவர்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கப்பட்டு நம் அனைவருக்கும் முன்மாதிரியாக அமைவதை பார்க்கின்றோம். இன்று 2வது வாசகத்தின் வாயிலாக திருத்துவ பவுல் அழகாக குறிப்பிடுகின்றார். துன்பத்தின் மத்தியிலும் திடமாக திகழ்வதற்காக, நம்பிக்கையில் உறுதியாக இருப்பதற்காக, பொன் எவ்வாறு நெருப்பில் போட்டு அதை தூய்மைப்படுத்தப்படுகிறதோ அதை போன்று நம்முடைய வாழ்விலே துன்பங்கள், நெருக்கடிகள், போராட்டங்கள் வருகின்ற வேளையிலே நாம் சோர்ந்து போக தேவையில்லை. இறை நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்து நிற்பதற்காக இறைவன் நமக்கு வாய்ப்பு தருகின்றார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசுவின் மேல் ஆழமான நம்பிக்கையை கொண்டு நான் வாழ்கின்றேனா? இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கையால் ஆட்கொள்ளப்பட்டு நற்செய்தி பணியை உள்ளன்போடு செய்கின்றேனா? இறை இரக்கத்தினால் பிறர் குறைகளை மன்னித்து ஏற்று வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசுவின் மேல் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழவும், இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கையால் ஆட்கொள்ளப்பட்டு நற்செய்தி பணியை உள்ளன்போடு செயல்படுத்தவும், இறை இரக்கத்தினால் பிறர் குறைகளை மன்னித்து வாழவும் வரம் தாரும். ஆமீன்.